அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பாக 2024ஆம் ஆண்டிற்கான தமிழ்நாடு டூரிசம் அவார்டு வழங்கப்பட இருக்கின்றது. அதற்கான தகுதிகள் என்ன, அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற முழு தகவல்களையும் இந்த வீடியோல விளக்கமா நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்ல தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை நம்ம பார்ப்போம். நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் சுற்றுலா முக்கிய பங்கு வகிக்கிறது. சுற்றுலா பயணிகள் பலதரப்பட்ட அனுபவங்களை பெறுவதற்கு பொழுதுபோக்கு, சாகச விளையாட்டுகள், நடனம், இசை, திருவிழாக்கள், உணவு வகைகள், கல்வி, ஆரோக்கியம் மற்றும் வணிகம் தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபடுகின்றனர். போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் பொருளாதார முன்னேற்றம் ஆகியவற்றுடன் சுற்றுலாவின் தேவை கணிசமாக அதிகரித்துள்ளது. சுற்றுலாவில் வெற்றியாளர்கள், பயண ஏற்பாட்டாளர்கள் மற்றும் புதிய உத்திகளை கையாளுபவர்களுக்கு தமிழக சுற்றுலாத்துறை சுற்றுலா விருதுகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. 3வது ஆண்டாக வழங்கப்படும் இவ்விருதுகள் ஆண்டுதோறும் உலக சுற்றுலா தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக 27/9/2024 அன்று வழங்கப்பட உள்ளது. இவ்விருதுகள் சுற்றுலா தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கவும், மாநிலத்தின் பல்வேறு சுற்றுலா பங்குதாரர்களிடையே சுற்றுலாவை மேம்படுத்தும் நோக்கத்துடன் ஆரோக்கியமான போட்டியை ஊக்குவிக்க வழிவகுக்கும். தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பாக வழங்கக்கூடிய விருதுகளின் வகைப்பாடுகள்: தமிழ்நாட்டிற்கான சிறந்த சுற்றுலா ஏற்பாட்டாளர், பெஸ்ட் இன்பவுண்ட் டூர் ஆபரேட்டர், சிறந்த உள்நாட்டு சுற்றுலா ஏற்பாட்டாளர், பெஸ்ட் டொமஸ்டிக் டூர் ஆபரேட்டர், சிறந்த பயண பங்குதாரர், பெஸ்ட் டிராவல் பார்ட்னர், சிறந்த விமான பங்குதாரர், பெஸ்ட் ஏர்லைன் பார்ட்னர், சிறந்த தங்குமிடம், பெஸ்ட் அகாமடேஷன், சிறந்த உணவகம், பெஸ்ட் ரெஸ்டாரண்ட், தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் சிறந்த உணவகம், தங்குமிடம் மற்றும் படகு இல்லம், தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஸ்டார் பெர்ஃபார்மர், சுற்றுலா ஊக்குவிப்பிற்கான சிறந்த மாவட்டம், டூரிசம் ப்ரமோஷன் அவார்டு, பெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட், சுத்தமான சுற்றுலா தலம், கிளீன்டு டூரிசம் டெஸ்டினேஷன், பல்வேறு சுற்றுலா பிரிவுகளில் சிறந்த ஏற்பாட்டாளர், பெஸ்ட் நெசி டூரிசம் ஆபரேட்டர், சிறந்த சாகச மற்றும் தங்கும் முகாம்கள் சுற்றுலா ஏற்பாட்டாளர், பெஸ்ட் அட்வென்ச்சர் டூரிசம் அண்ட் கேம்பிங் சைட் ஆபரேட்டர், சிறந்த MICE சுற்றுலா அமைப்பாளர், பெஸ்ட் மீட்டிங் இன்சென்டிவ்ஸ் கான்ஃபரன்ஸ் அண்ட் எக்ஸிபிஷன் MIC ஆர்கனைசர், சமூக ஊடகங்களில் அதிக அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துபவர், பெஸ்ட் சோசியல் மீடியா இன்ஃபுளுசர், சிறந்த சுற்றுலா வழிகாட்டி, பெஸ்ட் டூரிஸ்ட் கைடு, தமிழ்நாட்டிற்கான சிறந்த சுற்றுலா விளம்பரம், பெஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஆன் தமிழ்நாடு, சுற்றுலாவினை பிரபலப்படுத்தும் வகையில் சிறப்பாக விளம்பரப்படுத்துதல், பெஸ்ட் டூரிசம் ப்ரமோஷன் பப்ளிசிட்டி மெட்டீரியல், சுற்றுலா மற்றும் விருந்தோம்பலில் சிறந்த கல்வி நிறுவனம், பெஸ்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி போன்ற விருதுகளுக்காக தேர்வு செய்யப்பட்ட நபர்களுக்கு சுற்றுலா துறையால் உலக சுற்றுலா தினத்தன்று, அதாவது 27/9/2024 அன்று இவ்விருதுகள் வழங்கப்படும். விருதுகளுக்கான விண்ணப்பத்தினை www.tourismawards.com என்ற இணையதளத்தில் உள்ள உரிய படிவத்தில் பூர்த்தி செய்து 20/8/2024 முன்பாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இவ்வாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சுற்றுலா ஆணையர் மற்றும் தமிழ்நாடு வளர்ச்சி கழகம் மேலாண்மை இயக்குனர் அவர்கள் இவ்வாறு செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளார்கள். ஆகவே இந்த விருதுகளுக்கு தகுதியுள்ள நபர்கள் இணையதளத்தில் சென்று எவ்வாறு விண்ணப்பிக்கலாம் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். அதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tntourismaward.com. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறை அதிகாரப்பூர்வ இணையதளம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் டூரிசம். இந்த வெப்சைட்ல தான் தமிழ்நாடு டூரிசம் அவார்டு 2024க்காக விண்ணப்பிக்க வேண்டும். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல ஏகப்பட்ட தகவல்கள் எல்லாமே குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த டூரிசம் அவார்டை பத்தி உள்ள முன்னுரை, இதற்கான விருதுகளுக்கான வகைகள், என்னென்ன விருதுகள் அப்படிங்கிற முழு தகவல்களையும் இந்த இணையதளத்திலே கொடுத்திருக்காங்க. நீங்க டீட்டெயிலா பார்த்து புரிஞ்சுக்கலாம். முக்கியமான தேதிகள் கொடுத்திருக்காங்க. டேட் ஆஃப் ஓப்பனிங் ஆஃப் அப்ளிகேஷன் 7 ஜூலை 2024, டேட் ஆஃப் க்ளோசிங் அப்ளிகேஷன் 20 ஆகஸ்ட் 2024, அவார்டு செரமனி 27 செப்டம்பர் 2024, விருது வழங்கும் நாள் 27 செப்டம்பர் 2024. இவ்வாறு முக்கியமான தேதி விவரங்கள் எல்லாமே இந்த இணையதளத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. இதற்காக விண்ணப்பிப்பதற்காக இங்க மேலே இந்த மெனுல அப்ளை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி கேட்டகரி அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இங்க கீழே வந்தீங்கன்னா 17 வகையான விருது வகைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பாக வழங்கக்கூடிய தமிழ்நாடு டூரிசம் அவார்டு 2024 17 கேட்டகரி இருக்கு. இதுல உங்களுக்கு எந்த கேட்டகரியில தகுதி இருக்கோ அந்த கேட்டகரியில நீங்க விண்ணப்பிக்கலாம். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் விண்ணப்பிப்பதற்காக தனித்தனி அப்ளிகேஷன் கொடுத்திருக்காங்க. 17 வகையான கேட்டகரி கொடுத்திருக்காங்க. அதுல நீங்க உங்களுக்கு தகுதியுள்ள அவார்ட்ஸுக்காக நீங்க செலக்ட் பண்ணலாம். இந்த ஒவ்வொரு ஐகான்லையும் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க விண்ணப்ப படிவம் ஓபன் ஆகும். இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனியா விண்ணப்ப படிவம் இருக்கும். விண்ணப்ப படிவத்தில் ஃபர்ஸ்ட்ல அப்ளிகண்ட் டீடைல்ஸ், நேம், மொபைல் நம்பர், இமெயில் டீடைல்ஸ், அப்புறம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டீடைல்ஸ், அடிஷனல் டீடைல்ஸ், அப்புறம் அட்டாச்மெண்ட் கொடுத்திருக்காங்க. போட்டோஸ் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணணும். கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட், அந்த மாதிரி ஒவ்வொரு விருதுக்கும் என்னென்ன ஆவணங்கள் தேவையோ அதெல்லாமே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். ஃபைனலா ப்ரொசீட் கொடுத்து உங்க விண்ணப்ப படிவத்தை சப்மிட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு தேர்வுக்குழு மூலம் உங்களது விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு தகுதியான நபர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படும். விருதுக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்களுக்கு
9/2024 அன்று உலக சுற்றுலா தினத்தன்று தமிழ்நாடு டூரிசம் அவார்டானது தகுதியான நபர்களுக்கு வழங்கப்படும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பாக அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.